இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணல்ல யாரை சந்திக்க இருக்கிறோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ், அதே போன்று சோழமண்டலம் இன்சூரன்ஸ், மேக்மா இன்சூரன்ஸ், இது போன்ற பல நிறுவனங்களிடமிருந்து சிறப்பு சேவைக்கான விருது வாங்கிய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸை சார்ந்த சகோதரர் மன்சூர் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த நேம் இருக்குல்ல, இந்த நேம் வந்து முதல்ல எப்படி வந்துச்சு? இந்த இன்சூரன்ஸ் வந்து உயிருக்கு மட்டும் தானா அல்லது உடைமைகளுக்கும் சேர்த்தா? உடைமைகள்னா நம்முடைய வாகனங்கள், பொருட்கள் எல்லாருக்கும் சேர்த்தா? இது எப்படி ஃபர்ஸ்ட் இந்த நேம் உருவானுச்சு சார்? அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை மக்களுக்கு நீங்க எளிய முறையில் வழங்குற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட், காப்பீடு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து கப்பல் வணிகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் சேர்ந்து வந்து பண்றாங்க. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பல் வணிகத்துல வந்து அதிகமான சரக்கு போக்குவரத்து நடக்கும்போது இயற்கை பேரிடர்கள்ல நிறைய ஒரு இழப்புகளை சந்திக்கிறாங்க. இந்த கப்பல் வணிகத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெரும் முதலாளிகள் வந்து சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் போது இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு அவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ண போதுதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இருந்து ஒருத்தருக்கான பாதிப்பை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில உண்டானதுதான் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா உலகம் பூராமே ஒவ்வொரு நாடுகள்லையும் முறைப்படுத்தப்பட்டு இன்சூரன்ஸை வந்து அது அரசாங்கங்களே எடுத்துக்கிட்டு இந்த இன்சூரன்ஸை வந்து நியாயமான முறையில வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லார்கிட்ட அனைத்து மக்கள்கிட்ட இருந்தும் பிரீமியத்தை கலெக்ட் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த இன்சூரன்ஸ். இதை வந்து இன்றைக்குள்ள அரசாங்கங்கள் வந்து நமக்கு முறைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும். ஓகே சார், சிறப்பான சீரிய விளக்கத்தை கொடுத்தீங்க. அதே போன்று இன்சூரன்ஸ்னாலே வேஸ்ட்டுங்க, இழப்புடன் நம்ம இருந்தா இழப்பா போகுது. இதுல என்ன நமக்கு லாபம் இருக்கு? நம்மகிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறாங்க, காசு போடுங்கிறக்காக